மசாலா சாப்பிட்டா புற்றுநோய் வருது, மொபைலை பயன்படுத்தினா ஆண்மை குறையுது. என்னடா புது நியூஸாக கிளப்பி விடுறீங்க? சரி, என்னதான் நடந்துன்னு பார்த்துருவோம். மசாலா தயாரித்து விற்பனை செய்யும் எம்டிஹெச்சின் கறி பவுடர் மிக்ஸ்டு மசாலா மற்றும் எவரெஸ்ட் நிறுவனத்தின் பிக்ஸ் கறி மசாலாவில் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எத்திலின் ஆக்சைடு என்ற நச்சுப் பொருள் அதிகம் கலந்துள்ளதால் இந்த மசாலாக்களை நாம் பயன்படுத்தும் போது புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம் என்பதால் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட மசாலா பிராண்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன என்று செய்தி வந்துள்ளது. சிங்கப்பூர் ஹாங்காங்கில் தடை பண்ணிட்டான்னு சொல்லி இந்தியாவில் விற்பனை பண்ணிடுறாங்கப்பா. இங்கே இருக்கிறதும் மக்கள் தான், பார்த்து பண்ணுங்க. அடுத்து, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளுதல் போன்ற ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையுடன் செல்போனை அதிகம் பயன்படுத்தினா விந்தணுவில் டிஎன்ஏ பாதிக்கப்பட்டு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் உருவாகும் என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த பழக்கம் புகைப்பிடித்தல், மது அருந்தல், இதோட செல்போனை அதிகம் கொண்டு யூஸ் பண்ணுற ஆண்களால் அவள் மனைவிக்கும் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளதுன்னு டெல்லி மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.